ह्रीङ्कारत्रयसम्पुटेन महता मन्त्रेण सन्दीपितं स्तोत्रं यः प्रतिवासरं तव पुरो मातर्जपेन्मन्त्रविदे तस्य क्षोणिभुजो भवन्ति वशकाः लक्ष्मी शिरसायिनी वाणी निर्मलशुद्धिभारभरिता जागर्ति दीर्घं वयः नित्यं स्वपृष्ठसतुबादरायणे तस्वानिदानन्दहृदाखिलेन्द्रियः कृच्छ्रात् पुनर्लब्धबहिर्दृशिशनैः प्रत्याहतं भागवतोत्तमोत्तमः इत्थं स्वपृष्ठसतु बादरायणे कृच्छ्रात् पुनर्लब्धबहिर्दृशिशनैः प्रत्याहतं भागवतोत्तमोत्तमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द गुरु स्वामिनः श्रीपद्यान परमात्मा श्रीनिवासन पूर्णावतारमणि कृष्णावतारमण चरित्रते पुण्य ग्रंथमाय श्रीमद् भागवत महारत्रमणि मंगलम கொடுக்கக்கூடிய மேதிஹாசம் வெறும் பகவத்குணம் கதை ஆனந்த விடமணி கதை எழுதினான். அதை அனுபவிக்கிறது மூலமாக தானே மனசை பக்குவப்படுத்திருக்கணும். மனசை பக்குவப்படுத்துறதுக்கு வேதாந்தத்தை எத்தனையோ பரிசிரமப்படணும். கொஞ்சம் ஆனந்தமா பகவத் பக்தி மார்க்கத்தில் வரும்போது சுலபமா மனசை பக்குவப்படுத்தும் பக்தி மார்க்கம். எல்லாரோடையும் நீ நவசங்கீதம் பண்ணினாள். வயசான மெதுவாட இருந்தாள், சின்ன குழந்தைகள் இருந்தாள், முழுக்க தெரிந்தவாள் உண்டு, இதை பாதி தெரிந்தவாள் உண்டு. ஏதாவது ஏற்றத்தாழ்வுக்காக கம்பிச்சலாம் வர மாட்டேன். வித்வான்கிட்ட கூட அப்படி பார்க்க முடியாது. கர்ப்பிணி இருக்கா, சுகமா பார்க்குறவாள் இருக்கா. ஆனால் வித்வான்கிட்ட அந்த எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவளை கிட்ட உட்காந்துருக்காது அண்டு அப்படி சொல்லி வித்வான்களும் உண்டு. யுத்தத்தை தவிர அகம்பாவத்தை கொண்டு போறவாள் அதுதான் சொல்றாள். பகவத் பக்திலாம் எல்லாரையும் சமானமா பார்க்கக்கூடிய மனோபாவம் வரும். ஒரு சின்ன பத்து பவளமல்லி பூ கொடுத்து பாயாசனுக்கு நாங்கள் கூட கூட மல்லிப்பூ வச்சுட்டு இருக்கோம். எத்தனை ரூபாய் இந்த 10 பவளமல்லியா அப்படியே எடுத்து அழக வைப்போம். இல்லை பவளமல்லி எடுத்து பெருசா கொடுக்குறியே அப்படியே எடுத்து வைப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. மல்லிகை பண்ணும்போது அதை கொடுத்து சொல்ல அதை எடுத்து போகிற சுவாமிட்டு வைப்போம். அந்த பிரேம பாவம் பக்தி மார்க்கத்தோடு தான் பார்க்க முடியும். அதுதான் பரிணாமம் பண்ணுவோம். அதெல்லாம் மனசுல இருக்கிற ஏற்றத்தாழ் இருக்கிற அகம்பாவம் திமிரு அதெல்லாம் போக்கும் பக்தி மார்க்கம். அதுதான் எல்லாருக்கும் அவசியமா இருக்கு. இதனால கர்மானுஷ்டானம் வித்வத்தும் இதெல்லாம் வந்து அகம்பாவத்தையே ஏற்படுத்தும், வினயத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. இல்லையே சொல்லலை, வினயத்தை மட்டும்தான் ஏற்படுத்தணும்னு சொல்ல முடியாது. கர்ம மார்க்கமும் வித்வத்துவம் படிப்பும் எப்படி இப்படி திரும்பும் அப்படி திரும்பும். பக்தி மார்க்கம் தான் பிரேம ரசமே அப்படி உருக்கரிச்சு பிரேமையுடைய சுரூபமாய் எல்லார்ட்டையும் அன்பு காட்டக்கூடிய முறையில உள்ள மார்க்கம் இப்ப கலியுகத்தில் இதான் சாத்தியம். கர்மா பண்ணு மனசு பரிசுத்தமாகும். கர்மானுஷ்டானம் மனசு சுத்தப்படுத்தும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அவ்வளவுதான். கர்மானுஷ்டானத்தால மனசை சுத்தப்படுத்தினவாள் எவ்வளவு பேர்னு பார்த்தா கேள்வி யாராவது 104 பேர் இருப்பாளலாம். சித்தசு சுத்தையே கர்மை அது வஸ்துபலத்தேன்னு இருக்கு. சித்த சுத்திக்கு தான் கர்மா அப்படின்னு இருக்கு. ஆனால் கர்மானுஷ்டானம் முன்னாடி சித்த சுத்தியா இருக்கிற அகம்பாவம் ஏற்படுது பாருங்க இருக்கு. பக்தி மார்க்கத்தை எல்லாரையும் பிரேமையோடு இணைக்கக்கூடியது. எல்லா பிரிவினரையும் உள்ளழைக்க முடியும் அப்படிங்கிற முறைதான் கலியுகத்தை எல்லா ஆச்சாரியர்களும் தான் எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பிராதானியம் கொடுத்து அமைச்சாள் பெருமாள் பாகவம். பக்தி மார்க்கம் தான்
உயர்ந்தது எல்லா ஆச்சாரியாலும் ஒத்துருக்காரு. இதான் கலியுகத்தில் ரொம்ப சுலபம் விட்டு சந்தேகமில்லை. அதையும் பிராதானியம் வச்சு பாகவத்தை சொத்து கொடுத்து எந்த பக்கத்தில் வேணாலும் பரட்டு போன பாகவத்தில் பகவத் பக்தியை பற்றி இருக்கும், நாம சங்கீர்த்தத்தை பற்றி இருக்கும், மகான்களை பற்றி இருக்கும், வேத தர்மங்களை பற்றி இருக்கும். அதான் பாகவத்துடைய தனித்தன்மை. மனுஷியா எல்லாம் செல்லில் வந்து பகவான் உள்ள வயசா சொல்லியா கல்லுக்குட்டியில் மேய்க்கிறதுக்குன்னு ஆரம்பிச்சாங்க. அதில் அற்புதமான ஒரு லீலையிலான எல்லைநாடு எல்லா லீலையும் அன்னன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும் குழந்தைகள். இன்னைக்கு கொக்கு வேஷம் போட்டுன்னு ஒரு அவசரம் வந்தால் சுவாமி 2ஆக கழிச்சு போட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அகாசுரன்னு ஒருத்தன் மரப்பாம்பா வந்து எல்லாரும் உள்ள கொண்டு போயிட்டான். சுவாமி உள்ள போய் அத்தனை பேரையும் பிரித்து வந்தாள் அவனை வதம் பண்ணி. இந்த ஒரு சரித்திரம் வந்து 1 வருஷம் கழிச்சு போய் சொன்னாள். 1 வருஷம் கழிச்சு அன்றைக்கு நடந்தா மாதிரி. அதான் ஆச்சரியம். 1 வருஷம் கழிச்சு போய் 1 வருஷம் முன்னாடி நடந்து சொல்லுங்க கேள்வியே இல்லை. அன்னைக்கு நடந்தா மாதிரி சொன்னாள். கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் கேட்கணும். அப்பதான் உள்ள விஷயம் இறங்கின்னு இருக்குன்னு அர்த்தம். நானா கேட்டேன் அன்னைக்கு அந்த கதையை சொல்ற குழந்தைகள் இதையும் அதே மாதிரி சொல்லிருக்கிறோமே இதை வந்து ஏன் 1 வருஷம் ஆச்சு போய் சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டதற்காக தாமசமான அந்த சரித்திரத்தை எடுத்துன்னு ஆரம்பிச்சாள். தனி வைபவமான சரித்திரம். அதனால அது தியானம் பண்ணினாலோ இல்லையோ அப்படியே உள்ள பகவத் பக்தி தியான யோகம் வந்து அப்படியே நின்றுட்டாள், உட்காந்துட்டாள். வாய் அடைச்சு போயிடுது. உள்ள தியானம் வந்துருச்சுன்னா பேச்சு நின்று போயிடும். அதனால கதை சொல்றது போயிடுது. அந்த அளவுக்கு அனுபவிச்சாள் ஹதயத்தை. கதை சொல்றது நின்றுடுச்சுன்னா ராஜாவுக்கு நெருப்புல விழுந்த மாதிரி இருக்கும். அதனால என்னடா கதை நினைச்சிட்டாரு ஏதோ கேட்டா அந்த கதையை தியானம் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தம் ஸ்வபிருஷ்டஸ்ஸது பாதராயணி தஸ்வாரிதானந்தஹிருத அகிலேந்திரியா 12வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். இத்தம் ஸ்வபிருஷ்டஸ்ஸது பாதராயணி தஸ்வாரிதானந்தஹிருத அகிலேந்திரியா கிருஷ்ணாத் புனர்லப்தபயத்ரிஷிஷ்யனைः பிரத்யாகதம் பாகவதோத்தமோத்தமா. உள்ள தியான யோகத்தில் போன அவரை வெளியில சென்று கொண்டு வர முடியலையா? நான் உள்ள உயிரோட வெளியான வர முடியாது, பண்ணிட முடியுமான்னு கிருஷ்ணாத் புனர்லப்தபயத்ரிஷிஷ்யனை ரொம்ப கஷ்டப்பட்டு உம்பாடு நாம சங்கீர்த்தனங்கள்லாம் பண்ணி தாளங்கள் போட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி உள்ளே இருக்கிற கோயில் இருக்கிறவரை வெளியான பண்ணி கிருஷ்ணாத் புனர்லப்த ரொம்ப பரிசப்பட்டு வெளியானவனுடைய வெளியானான். வெளியான வந்து புண்ணியத்திற்கு தான் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கிற போதே பாகவதோத்தமோத்தமான பாகவதோத்தமான்னு நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனா பாகவதோத்தமோத்தமா பாகவதாளுக்குள்ள உத்தமாளா இருக்குது. பாகவதோத்தமாள் அவள்லாம் உத்தமான உன்னை எதுவாடா 10 நிமிடம் நிறுத்தினா எவ்வளவு பறக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு பகவதோத்தர் உண்டாடா அப்படின்னு பிரிவுபடுத்திட்டு 1 வருஷம் தாமசமானதுக்கான கதையை ஆரம்பிச்சான். அந்த அகாவத்தில் சரீரத்தில் வெளியே மீட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாம் ஒரு மரத்தடியில் மாடெல்லாம் கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு அப்பெல்லாம் கண்ணுக்குட்டி தான் கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு மரத்தடியில் மறைச்சிட்டும் இன்னொரு மரத்தடிக்கு எல்லாரும் சாப்பிட வருவாள். ஒரு பையன் உடனே கிருஷ்ணா நீ என் பக்கம் காணலாம், ஒரு பையன் எல்லாரும் எங்க வச்சிடலாம் எல்லாரும் வந்துட்டான். சுவாமி பார்த்தாலும் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒன்று பண்ணாலும் நான் நடுப்புற எல்லாரையும் பார்த்துட்டே சாப்பிட்றேன். எல்லாரும் ஒரு விஷயம் ரவுண்ட் கட்டின்னு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சு அது மாதிரி குழந்தைகளை ரவுண்டாக உட்காந்து வச்சு தான் நடுப்புற 2 அவ கிளம்புற போதே மத்தியான ஆகாரம் கையில் எடுத்துன்னு போயிடுவான். ஆபீஸுக்கு போனா கூட அங்க வாங்கி சாப்பிட மாட்டான். ஆத்து சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க அதான் போதனை பண்ணுவான். இப்ப ஆத்மே இருந்தா கூட வெளியில போதனை பண்ணுது. விபரீதம் பார்த்தா ஆத்மா இருக்கா 2 தோசை சாப்பிடக்கூடாதா 4 பேர் வெளியிலேருந்து சாப்பாடு
इत्थं समृष्टस्तुपादरायणी तत्स्वारितानन्दहृदाखिलेन्द्रियः कृच्छात् पुनर्लब्धबहिर्दृशिशनै प्रत्याहतं भागवतोत्तमोत्तमा பணிபுரிக்கான அந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சாள். சுவாமி நடுப்புற சாப்பிட்றானா எப்படி இருக்கான் தெரியுமா? பகவானுக்கு கையில சாமான்கள் அதிகம். புல்லாங்குழல் வச்சிருக்காள், ஷார்ட்டம் கம்பு வச்சிருக்கான், கொம்பு வாத்தியம் சில கொம்பு வாத்தியம் கூப்பிடுறது எல்லாரும் கூப்பிடுறது. அதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு இடத்துல வச்சாலாம். பிப்ரத் வேணும் ஜடரப்பட்ட யோகம். அந்த புல்லாங்குழல இடுப்புல சொல்லிட்டாள். சிங்க வேத்ரேச கக்ஷை ஷார்ட்ட கம்பியும் கொம்பு வாத்தியத்தையும் கமுக்கட்டையில் பேசிட்டாள். வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் வலது பக்கம் தூக்கி சாப்பிடுவோம் கீழே வந்துடும். மாமே பாடும் மசுல கபடம். யசோதை பரம பிரியமா தைந்தாறு மசி கொடுத்துருக்காள். மாமே பாடும் மசுல கபடம். ஸ்ரீவிஸ்வாவில் நல்ல சந்தையோட கைங்கல் பண்ண சில ஆலயத்தில் பண்ணுவார். தத்தியோகம்னு சாப்பிட்டா 3 நாளைக்கு நாக்கில் அதனால இருக்கும். வெண்ணெய் எடுக்காத தேயிலை போட்டு அதில் தாட்சி போட்டு மிளகா போட்டு மாங்காய் நெருக்கி போட்டு இஞ்சியை போட்டு கருவேப்பிலை போட்டு சன்னியாசியோட கொஞ்சம் பெருமானே கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி அந்த பிரியத்தோட சில பேர் நாமெல்லாம் இந்த தைந்தாந்திரம் இருக்கும்போது தைந்தாவே மோருந்தாள் சாப்பிட்டு தைந்தாந்திரம் இருக்கும். எப்படி பண்ணணுமோ அது மாதிரி அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காளாம். வெள்ளை எடுக்காத தையில போட்டு தைந்தாத மிஷன் அப்படி பண்ணியிருக்காளாம். அது எதில் தெரியுறதுனாலும் மசுல கபடம். இடதையில் வச்சிருக்கிற போது நான் 1 மணி தானே சாப்பிட்றான். அந்த 1 மணி வெயில் பட்டு அந்த வெள்ளை உருகி பளபளப்பு தெரியுறதா சோதனத்தில். நிறைய நெய்யை சேர்த்து சாப்பிடணும் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அசீதேனாம் பதாஸ்தானம் பயப்பானம் மகாஸ்திரியா ஆரோக்கியத்துக்கு. வேதத்தோ மனுஷ பத்தியம் சீத்தம் உஷ்டஞ்ச போதனம். நல்லா நெய் விட்டு சீத்தம் பல புகழ் இருக்க முடியாது. உஷ்டஞ்ச சூடு ஆறாமல் சூடோடு அப்படியெல்லாம் போதனம் பண்ணி இதெல்லாம் ஆரோக்கியம். நெய்யே சேர்த்துக்காயங்கிறாங்க. அதனால நெய் கையில் வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய நெய் சாப்பிடணும் ஆரோக்கியத்துக்கு. வெண்ணெய் வாங்கி காய்ச்சி அப்படி இருந்தால் வாழை கையில் வாங்கி பாடு வாங்கி வாங்கிட்டு வந்து அவன் எப்போ ஆரம்பிச்சானோ கடையில் எத்தனை நாள் இருக்கோ அங்கேருந்து இங்கே வந்து ஏதோ நெய்ங்கிற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். சித்தம் உஷ்டஞ்ச போதனம். அதனால கையில் நெய் வாங்கி போதனத்தை ருசித்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி அந்த நெய் உரிய பளபளப்பு தெரியலாம் மசுலகப்படம். தத்பரான் எங்களுடைய விஷயம் 2-3 ஊரா வச்சு கொடுத்துருக்காங்க. பகவான் ஒவ்வொரு வரல் எடுக்கிற ஒரு ஊரா வச்சுருக்காங்க. உள்ள மாவடி, இன்னுள்ள நார்த்தங்காய், இன்னுள்ள ஆவக்காய் ருசியாக வச்சுருக்காங்க. இந்த புக்கிங் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுருக்காங்க. அப்படி வச்சுட்டு தாசையன் நன்மகிஷை நீ இடைமா வேணாக்கு பார்த்துக்கிறேன். அங்கே போய் உட்காந்து இல்லைம்மா இல்லை சாப்பாடா இல்லை அதெல்லாம் குழந்தைகளோட கலகலகலன்னு பேசிட்டு ஆசையன் நன்மகிஷை சிரிக்க சிரிக்க குழந்தைகளோட பேசிட்டு சாப்பிட்றாளாம். ஆசையன் நன்மகிஷை ஸ்வர்கே லோகே மிஷதி புபுஜே யஜ்ஞபுக்பாலகேலி. சொர்க்கேஜு மிடதி லோகேஜு மிடதின்னு ஆசீர்வாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் வேடிக்கை பார்க்கறதான் பகவானுக்கு. மான்லேருந்து ஆரம்பிச்சு, மாடுலேருந்து ஆரம்பிச்சு, மனுஷாலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளும் ஆகாசத்தை தேவதைகள் வேடிக்கை பார்க்குறாங்க. சொர்க்கே லோகே விஷதி புகுதே சொர்க்கே லோகே
விடதி போதே இங்கே பாரதியை அது விடுவோமே கிருஷ்ணாவை எங்காவது சாப்பாடை கொஞ்சம் வாங்கிட்டு எங்காவது சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட எத்தனை சாப்பிட்டு இருக்கேன் அதை கொடுத்து பெருமாட்டில் கொடுத்துரும் இதே பெருமாட்டே கொஞ்சம் அண்ணன் வாங்கிட்டு போயிடலாம் ஒருத்தருக்கு தரிசனந்தோ மிசோ ருச்சி ஒருத்தருக்கு ருச்சியை பெருமாட்டு அப்படி சந்தோஷமா சாப்பிட்றாள் இப்படி இருக்கிற போது ஒருக்கே நோக்கே இப்படி சாப்பிட்றது யாருன்னு நான் முன்னாடி நல்ல மகான்கள் சோமயாகம் போன்ற யாகங்கள் பண்ற போது ஆச்சாரத்தில் தவறு வந்தா பகவானுக்கு திருப்தி இல்லாமல் போயிடும் அபிஷ்ட தோஷம் வந்துருச்சுன்னா பகவான் ஏற்றுக்காமல் போயிடுவார் காலத்தில் அபச்சாரம் வந்துருச்சுன்னா சுவாமி ஏற்றுக்க மாட்டான் ஒன்னொன்னுக்கும் பயந்து ஆனா முறையோடு தயார் பண்ணி எந்த பகவானை திருப்தி பண்ணி வைக்கிறாளோ யாகத்துல அந்த பிரபு எச்சாத்த பரிவர்த்தனை பண்ணி சாப்பிட்டாராம் யமுனாதீரத்தில் இது ஆகாசத்தில் தேவதையெல்லாம் வடிக்க பார்த்தான் அந்த பிரம்மதேவனுக்காரு அவனுக்கு என்ன தோணுது என்னடாது நாம் வைகுண்டம் போனால் பெருமாள் பார்க்க உள்ளோட வணங்குறான் பர்மிஷன் வாங்கியிருக்கிறா டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறா 48 கேள்வி கேட்குறான் இங்கே குழந்தைகளுக்கு இவ்வளோ செல்வம் பேர் ஆகிட்டானே பெருமாள் தோணித்து அதனால என்ன பண்ணாலும் எப்படியாவது நாமும் அந்த கோச்சியில ஒத்தரா இருந்து சாப்பிடணும்னு நினைச்சாள் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை பெருமாளுக்கு தெரியாம உட்காந்து சாப்பிடணும்னு நினைச்சாள் அதுதான் அபிசாரமாச்சு அதனால என்ன பண்ணால் ஒரு காக்கா ஒரு இடத்துக்கு மரத்தில் உட்கார்ந்தாள் குழந்தைகள்லாம் கீழே இருந்து சாப்பிடணும் கையெழுப்ப போனோன்னா அந்த பருவத்து ஒரு பேருக்கு 2 பேருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சுவாமி இப்படி பார்த்த பிறகு அந்த காக்காய் பார்த்தோடனே புரிஞ்சுட்டான் சரி வேஷம் கொண்டு வந்திருக்கான் எப்போ கபடமா வந்திருக்கானோ நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பகவான் கிட்ட நீங்க துளசி கொடுத்தா போதும் கபடமா நினைங்கன்னா பகவான் இடத்தையாவது ஒதுக்கணும் அதனால அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சுன்னா குழந்தைகளால் முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஒருத்தராவது கீழே இருக்கக்கூடாது எல்லாரும் வர எரிக்கி பிடிச்சுங்கோ ஒரு படுக்க கூட இருக்கக்கூடாதுன்னு நான் எல்லாரும் துணியை பிடிச்சிட்டு உட்காந்து அதில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா துணி தான் பிரசாதம் ஸ்ரீ விஸ்வாசி மாத்திரம் அதெல்லாம் வாங்கிக்கணும் இதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான் நல்ல பெருமாள் உள்ள 10ஆம் கட்டிட்டு பாராயணக்காரன் ஒளியும் சாப்பிட்டு அப்படியே என்ன ஒழிய பெருமாள் கொடுப்பான் இப்படிதான் வாங்கிப்பான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் வஸ்திரத்தெல்லாம் வாங்கிக்கணும் நாங்களாம் பேப்பர் வச்சு அதெல்லாம் அப்படிதான் வாங்கிக்கணும் அதெல்லாம் அழுகாரா திரும்ப தான் சொன்னாங்க பார்த்தா சடமாச்சாரெல்லாம் வாங்கிக்கிறப்ப பார்த்தா அஷ்டம் பிடிக்கும் 2-3 விநியோகம் இருக்கும் அதில் அது வேறு எதுவாக இருந்தாலும் வஸ்திரம்லாம் வாங்கிப்பான் மாதிரி குழந்தைகள்லாம் வசதி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுதான் நாங்கள்லாம் வெளியூர் போனோம் அதாவது எல்லாமே தர்மசாஸ்திரம் வஸ்திரத்துல அன்னத்தை கட்டின்னு போயிட்டா திருஷ்டி தோஷம் கிடையாது இதனால் பார்த்தா அது தோஷம் சொல்ற மாதிரி வஸ்திரத்துல கட்டின்னு போயிட்டா திருஷ்டி தோஷம் கிடையாது நாமெல்லாம் என்ன பண்ணணும் அதனால பேப்பர்லாம் கட்டி தாங்கதியாக பண்ணிட்டு அப்புறம் வஸ்திரங்களை வச்சு சுற்றி சாப்பிட்டுடைய வாட்டிக்கு வேலை பண்ணுவோம் வஸ்திரத்தை சுற்றுவோம் பிள்ளைலாம் பேப்பர்லாம் வச்சு பண்ணிட்டு அதோட மரியாதை மாதிரி சுற்றுவோம் ஸ்ரீ விஸ்வாவோட வஸ்திரத்திலே எடுத்துருவோம் அப்படிதான் பண்ணணும் பார்த்தா சாஸ்திரத்தை அப்போ யாராவது கள்ளப்பட்டா அந்த சாப்பாடை பார்த்தாலும் தோஷம் கிடையாது வெளியில போகிற போது பந்தாரத்தோட தான் போகணும்னு இருக்கு சாஸ்திரத்துல வஸ்திரத்துல அன்னத்தை கட்டிட்டு போவோம் வெளியில போகிற போது இப்பதான் எல்லா இடத்துலையும் போகணும்னா கிடைச்சிடுறது அப்புறம் எங்க போய் சாப்பிடுவாங்க கையில அன்னத்தோட போவோம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அதனால எல்லாம் வஸ்திரத்தை பிடிச்சி வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு சுவாமி பிரம்மதேவன் ஏடாது கீழே இருக்கிற ஒரு பெருக்கு 2 பெருக்கு சாப்பிட்டா அதுல தப்பு பண்றவருக்கு அப்புறம் புறத்தையாக தான் தப்பு சொல்றாங்க அவனுக்கு கூட அவன் தப்பு பண்றான் அப்படி தப்பு அங்க இருக்கும் பிரம்மசேனப்பாடு இது தப்பு பண்ற ஜனங்களுடைய குரல்
என்னை போட்டு இவ்வளோ செய்யப்படுறானே. அதனால என்ன பண்ணணும், எப்படியும் யமுனானதில் வந்தாலே கையெழும்பாள். அங்கே போய் மீன் உருவம் எடுத்துருப்போம். கையெழும்பும்போது 2 பேருக்கு ஓடும் சாப்பிடுவோம். யமுனாநதிக்கு போய் யமுனாநதியில் காத்துட்டு இருந்தாள். காக்கையை காணணும்னு யோசனை பண்ண சுவாமி போயிருக்காரு. அங்கே போயிருக்காரு, யமுனாநதிக்கு போயிருக்காரு. சுவாமி என்ன பண்ணால், கிருஷ்ணா கோதலான அன்னைக்கு இன்னொரு விஷயம் 2 நாள் என்னே நாள் இது பெருமாள் கோயில் பிரசாதம். ஒருத்தராவது கையெழுப்பப்படாது. புறத்தையார் விஷயத்தை எடுத்துருக்கோம். சொர்க்கே லோகே மிஷதி பூஜே என்ன சாஸ்திரம் புறத்தையார் விஷயம் படிக்கிறதுக்கு சாஸ்திரம் இல்லை. பெருமாள் கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா கையெழுப்பப்படாது. ரொம்ப அக்கா பார்த்து என்ன கையில் வச்சுட்டு இப்படி நுண்ணி ஒரு நாள் எடுத்து கொடுப்பார். அப்படியே உடனே எடுத்து கையெல்லாம் பண்ணி மாட்டான். நுண்ணி ஒரு நாள் எடுத்து போட்டு நுண்ணி ஒரு பேப்பர்ல தொடச்சி வச்சுருவாங்க. கையெல்லாம் கூடாது. பெருமாள் கோயில் கொண்டி சிவன் கோயிலில் அன்னப்பிரசாதம் வாங்கிக்கப்படாது. இப்போ சிவன் கோயிலில் அன்னப்பிரசாதம் வந்து தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். சிவன் கோயிலில் யுகத்துக்கு கொண்டு தான் கொடுக்கணும். தீர்த்தம் கொடுக்குறான், வாங்கிக்கிறதா எங்க என்ன அனுஷ்டானம் பண்ணணுமோ அதோட நிறுத்திக்க தெரியணும். அடுத்தவளை பார்த்து காப்பிடிக்கிறான். சிவன் கோயிலில் அன்னப்பிரசாதம் வாங்கிக்கூடாது. வாங்கிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் போயே படுத்திக்கணும். சம்பிரதாயம் சிவாச்சாரியாலாம் இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, நைவேத்தியம்னா பெருமாளுக்கு நிறையா அண்டா நிறையா செய்தாலும் பிடிந்தா நைவேத்தியம் பண்ணுவார். சிவன் கோயிலும் எல்லாம் நைவேத்தியம் பண்ணுவார். சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணினோடனே அதை அப்படியே எடுத்தது அம்பாள் சிலரை வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறாலும் அப்புறம் நம்ம சாப்பிடலாம். வெறும் சிவனை கொண்டு நைவேத்தியம் பண்ண அன்னவாறு தான் சாப்பிடக்கூடாது. சிவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாள் சிலர் வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். எங்கள் விரிவாலாம் தேங்காய் உடைச்சி கொடுத்தா கூட கொடுக்குறா பாருங்க, தேங்காய் மூடி அம்பாட்டு போய் அத்தனை பண்ணுறோம். இந்த மொழி சேர்த்து நைவேத்தியம் பண்ணுவோம், சேர்த்து அம்பாட்ட கொடுப்பார். ஒரு மூடியில் மட்டும் இருக்கும், அது சிவனுக்கு நைவேத்தியம் இருக்கும். அதனால அம்பாளுக்கு தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணுறோம், இந்த மொழி சேர்த்து நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு. பரமேஸ்வருக்கு நைவேத்தியம் பண்ணது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாதான் சாப்பிடலாம். வெறும் பரமேஸ்வரன் நைவேத்தியம் வந்து சாப்பிடக்கூடாது. அன்னப்பிரசாதம் விஷ்ணு கோயில் சாப்பிட்றதுக்காக விஷ்ணு கோயில் அது சொல்ல போட்டோம். எங்கள் ஊரில் சந்தான டெப்டி கலெக்டர் இருந்தார் செங்கல்பட்டில். எங்கள் ஊரில் வருது டெப்டி கலெக்டர் சந்தான ஐயங்கார் சொல்லுவார், உங்களுக்கெல்லாம் சிவகோயில் விபூதி வேண்டாம் அப்படின்னு நடிச்சு போய் தூளில் போட்டு வந்துடுவார். நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னே கோயில் கட்டுவோம். நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னே கோயில் கட்டுவோம். எல்லாம் கணக்காக அப்படியே விபூதி எப்படி தூக்கி போட்டு வந்துடுவேன். நாங்கள் அப்படியே எங்கள் பெருமாள் ஒத்துக்க சாப்பிட்றதுக்காகவே கோயில் கட்டுவாங்க. சொர்க்கே லோகே விபூதே அங்க போன காலத்தோட சுவாமி என்ன பண்ணாள், குழந்தைகளா நீங்க இன்னொரு விசேஷம் இருந்தோம், ஒருத்தரும் கையெழுப்பப்படாது, யமுனாநதிக்கே போகப்படாது. பகவான் பார்த்தார், பிரம்மதேவன் பார்த்தார், என்னடா நான் கீழே இருக்கிற விடுக்கை சாப்பிட்றது கூட இவ்வளவு செய்யா பகவான் அப்படி நினைக்கா அப்படிதான் நினைப்பாள். சத்துக்கள் ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்ய. அதனால என்ன பண்ணால் எப்படியாவது பகவானை நம்ம கிட்ட வந்து நிற்கும்படியா பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு ஆலமரத்தடியை மறைச்சிருந்தாலே தன் யோகமாயினால அத்தனை கண்ணுக்குட்டி பிரபலோகம் கொண்டு போயிட்டாள். அவளுக்கு தொழில் தர்மம்னு ஒன்று உண்டு. ரத்தத்தையே கலந்துருக்கும். சாப்பிட்டு பசங்க தெரியுது, கிருஷ்ணா கண்ணுக்குட்டியோட மணி சத்தத்தையே காணுமே, கண்ணு கழுத்துல மணிக்கத்தில் பாரு, அது எவ்வளவு தூரத்தில் இருக்கு கணக்கு போட்டுக்கிறதுக்கு அவள் உதவியா இருக்கும். ஒட்டுமொத்தம் அந்த சத்துவே என்ன பண்ண தொழில் தர்மம் எடுக்கிற அது நிலவரத்துக்கு வந்து மணி சத்தத்தையே காணுமே கிருஷ்ணா என்ன ஆச்சுன்னாரு. நீங்களும் அங்கே உட்காருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன். பாதி சாப்பாட்டில் சாப்பிட்டு பார்க்குறேன், தேர்தல் கொஞ்சம் கஷ்டத்தில் பார்க்குறேன். நேரம் அங்கே போனாள். அங்கே போனால் கண்ணுக்குட்டியே ஒரு கண்ணுக்குட்டியில காணுங்கிறது கூட அதிசயம் இல்லை. அனண்ட போயிருந்ததுன்னா இங்கே கால் வச்சுட்டு போயிருக்கும் இல்லையா, அந்த அடையாளம் கூட காணும். பகவான் ஆசீர்வாதம் இப்படி எப்படி திருட்டு போகும். பேப்பரில் எப்படி பாருங்க, ஒரு குட்ஸு வேக நிறையா அரிசி மூட்டை ஏற்றி போச்சு,
அது வேறவே காணும் அப்படின்னு இப்படியே திருட்டு போவோம் அப்படின்னு பண்ணி குழந்தைகளோட போய் சோனிக்கு வந்து பார்த்தா அவர் அங்கே போயிருக்கணும் குழந்தைகளெல்லாம் பெருமளவு கொண்டு போயிட்டாங்க. யோசனை பார்த்தா போகிற மேலே விவகாரம் பண்ணி மேலே பல விதமான அனுபவத்தை அடையணுங்கிறது அதான் இந்த சேஷ்டையெல்லாம் பண்ணலாம் ரொம்ப தெய்வம் புரிஞ்சுள்ள போய் இருப்பாள் சுவாமியில் நாடு எப்போ நம்ம அங்கே வரணும் அப்படின்னு காரியம் ஆரம்பிச்சுக்கணும். அவன் இங்கே வரணும். அது மாதிரி நம்ம காரியத்தை காட்டணும் தீர்மானம் பண்ணி யாவத்கராந்தியாதிகம் யாவத்யஷ்டி விஷாண வேணுதளசிகி யாவத் விபூஷாம்பரம் யாவச்சீலகுணாபிதாகிருதிவயः யாவத் விஹாராதிகம் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜः சர்வஸ்வரூபோ பபூ. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதி சொல்லும் இருக்கும். அதை சத்தியமாக்கி சுவாமி எத்தனை கதிகுட்டிகளோ எத்தனை குழந்தைகளோ எல்லாம் தமிழாவே ஆனாலும் கரெக்டாக ஆனாலும் அல்பகம் யாவத் கர அங்கிரியாதிகம். சில பேருக்கு 6 விரல் இருக்கும், சில குழந்தைகளுக்கு 6 விரல் உள்ள குழந்தையாவே ஆனாலும் பகவான் அந்த குழந்தையா வராங்கிறதுக்காக சாமத்திற்காக லட்சணத்தோடலாம் சொல்றாரு. சில குழந்தைகளுக்கு கீழ்ச்சி குரல் கற்றுக்கிட்டோம், கீழ்ச்சி குரலை பேசும். அந்த குழந்தையாவே இருந்தாலும் சுவாமி ஏன்னா குரல்ல ஏதாவது மாறுதல் இருந்தால் அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நம்ம குழந்தை மாதிரி ஏன் குரல் மாறுறது? ஒன்னொன்னு சில பேர் கையில் கருப்பு கையல், சில பேர் சேப்பு கையல், சில பேர் மூங்கில் கம்பு, சில பேர் தேக்கம் கம்பு, எல்லாம் கொண்டு வந்தாலும் அதுதான் இருந்தாலும் சுவாமி யாவத் திருஷ்டி விசாரண வேணு தடசி கேட்கிறார். சுவாமி விடுகாரம் பண்ற போது சில குழந்தைகள் உண்மையாகவே கும்பாத்தியம் எல்லாரும் கும்புறதுக்கு கும்பாத்தியம் ஊதுற போது சில பேர் குழந்தைகள் கையில் கும்பு சில பேர் சேர்ந்து ஊதுவார். எல்லா குழந்தைகளுக்கும் கும்பு கிடையாது. அது மாதிரி உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம், போகிற சேலையில் ஊதல் பண்ணி கும்பு கும்பு ஊதல் பண்ணுவாங்களாம். நல்லா நாளாக சொல்ல நல்லா சீக்கு நானும் போயிருக்கேன். நான் ஊதிருக்கேன் சின்ன வயசுல. ஒவ்வொரு சேலையில் ஒரு ஊதல் கிராமத்துல சில பேருக்கு அடிக்கிறதுக்கு சாட்டம் கிடைக்காது, உரிக்காய் எடுத்து காணும். அது மாவட்டத்தில் அழியாருமே யார் யாருக்கு எது தொழிலோ அது கிடைக்கும். இல்லை வைதிகார கூட சண்டை வந்து கம்பெடுத்துக்கிறது போல ஸ்லோத்து எடுத்துடுவார். பக்கத்தில் இருக்கு கம்பை தேடிட்டு கேட்டாம இருக்கும். இது பக்கத்தில் குருக்களுக்கு சண்டை வந்து வச்சுக்கோ கலையத்தான் சிஷ்யனுக்கு வந்துவார். வாழ்க்கை பக்கத்தில் இருக்கிறதால சாதனம். அதனால இதை எடுத்து நல்லா சீக்கிரம் உதயம் எடுத்தோம். அதை எடுத்து என்ன எடுத்து வந்தாலும் அதுதான் ஆகணும் சார். அவர் உரிய எடுத்து வந்துருக்கிற போதும் நீங்க சாட்டம் படிக்க அம்மாவுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? ஏனால் சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதனா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதி சொல்ல பாருங்க. அப்படியே எல்லாமே தானே ஆனா சர்வஸ்வரூபோ பபூ. இந்த போர்த்திரியா தயார் பண்ணிருக்கிற கண்ணுக்குட்டிகளை தான் அழைச்சிட்டு எந்த வரை கண்ணுக்குட்டியை பேசிட்டு வீட்டுக்கு போனாள். அங்கங்க கொண்டு விட்டாள். காலம்புற கொம்பாத்தை ஊதி எல்லாரையும் அழைச்சிட்டாள். கண்ணுக்குட்டியை பேச்சாள். அன்னி சாயந்தரம் கொண்டு விட்டாள். இப்படியே 1 வருஷ காலம் அந்த நாடகம் நடந்தது. ஒருத்தருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வந்தேன். பிரபஞ்சமாயிரம் நாடகத்தை நடத்துறோம், அது இந்த நாடகம் நடத்துறீங்க. ஒருத்தருக்கும் சந்தேகம் வரலை. ஒருத்தரை கொண்டு சந்தேகம் வந்தது. வரலாமல் சந்தேகப்பட்டான். ஏதோ நாடகம் நடத்துறான் தம்பி. இதனால 1 வருஷ காலம் நடந்திருக்கு. அதனால இந்த மாடு இருப்பாருங்கோ இந்த கண்ணுக்குட்டி மரத்து போய் அதுக்கப்புறம் கர்ப்பமாகி கண்ணுக்குட்டி போட்டு
அந்த கண்ணுட்டி பால் கொடுத்துட்டு இருக்கு. இந்த பகவானாகிற கண்ணுக்குட்டி வந்தோடனே அந்த கண்ணுக்குட்டி வந்துட்டு இங்க வந்து இருக்கிறதா மாடு. கண்ணுக்குட்டி மரத்துக்கு எடுத்துனா அந்த கண்ணுட்டி தெரிய பார்க்காது மாடு. கூட்டி கண்ணுட்டி போட்டு பால் கொடுக்குற கண்ணுட்டி வந்துச்சுன்னு மரத்து போன கண்ணுட்டி வந்து பால் கொடுக்குறது வந்து இருக்கிறதா. அதே மாதிரி இதெல்லாம் சில பேர் அப்பா அம்மா கோபிச்சாடா இருப்பாள். சாதாரண ஒரு விஷயம் இல்லையா? அப்படி விட கோபிட்டால் குழந்தைகளை கண்டிப்பாள் திட்டுவாள். இதெல்லாம் பார்த்துருக்காமா குழு குழந்தைகளை திட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி கோபிட்டாளான அப்பா அம்மா கூட குழந்தைகளை திட்டணும்னே தோணலையா? ஏன்னா ஆத்மோத்சவம் பகவான் தான் வந்திருக்கான். சயேத வித்தாத்ரேயா புத்திராத்ரேயா சர்வஸ்வாதி எத் அனந்தரதரமயமாத்மா. உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கே அதுதான் எல்லாத்தை விட பிரயோஜனம். வித்தாத்ரேயா அங்கேருந்து ஒரு திருநாள் வேற வந்து கத்தியை வச்சுட்டு ஒரு சொத்தை முழுக்க கொடுக்கணும், இல்லைன்னா கொலை பண்ணணும், நான் எல்லாத்தையும் எடுத்து விடுங்கிறான். பாடுபட்ட சம்பாதிச்ச சொத்து முழுக்க. வித்தாத்ரேயா புத்திராத்ரேயா. பையன்னாலும் ஆபத்தில் போல இருந்து சொத்துக்கு கேடு வரும் போல இருந்ததுன்னா பையன் விட்டுறான். ஏன் அனந்தரதரமயமாத்தா உள்ளே இருக்கிற ஆத்மவசுதானா உண்மையான பிரியம். அந்த ஆத்மவசுனா வந்து கருடியா வந்திருக்கு. கோபிச்சாளான மாதா பிதாக்கள் கூட பகவானை கோவிச்சுக்கணும். பகவானால புத்திரன் வந்திருக்கும் போது கோவிச்சுக்கணும் தோணலையாம். இதெல்லாம் பார்த்த உடனே சரி இயற்கைக்கு மாறுதலாக இருக்கணும். எல்லாரும் பொதுவாக கவனிக்கிறேன், அவரை கவனிச்சு பார்க்க விடணும். இயற்கைக்கு மாறுதலாக சில காரியம் நடக்குது. ஏதோ நாடகம் நடத்தலாம் தம்பி என்னன்னு கேட்கல. இங்கே இருந்தாங்க இப்போ சொல்றதுக்கு தயங்குறாலும் கேட்கக்கூடாது. உண்மையாக இங்கே தெரிஞ்சோ சொல்ற தயங்குறான்னு தெரிஞ்சால் கேட்க மாட்டான். சில பேர் பார்த்துக்கிட்டா சில வைத்தியங்கள் 4 பேராக பேசிட்டு இருப்பாள். யாரையாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு சமாதானம் பேசுவோம். சொன்னதுக்கப்புறம் வந்தோடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரோ அவரை வச்சுட்டே சொல்ல மாட்டாரோ தனியாக சொல்றாரா அது போய் கேட்பானா 3 நாள் என்ன சொன்னார் சொல்ல மாட்டேங்குது. எப்படி அது வேற அது வேற. நமக்கு கொஞ்சம் ரசம் மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னு தெரிஞ்சால் அப்படியே விட்டுருவான். இங்கிருந்து தெரிஞ்சவங்க வராமல் ஒரு வருஷம் நடந்தது. முன்மொழிய வரைக்கும் பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமோ, ஒரு கொஞ்சம் 2 கொஞ்சம் 100கணக்கான குழந்தைகள், ஒவ்வொருத்தரும் 100கணக்கான கல்லூரிகள், 1000கணக்கான கல்லூரிகள், எல்லாம் கண்டுக்குட்டிகள். நாடாக இருந்தாலும் டெய்லி நடத்தி ஏதோ காப்பிக்காக இங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாம். எல்லாம் கறவைக்கு போகக்கூடாத கண்ணுக்குட்டிகள் சாணி மூத்திரமும் இதான் மிச்சமா இருக்கீங்க. பிரம்மதேவன் பார்த்தாள், என்னடா 1 வருஷ காலம் ஆகும்போது என்ன பண்றாரு பார்க்கலாம். தீர்மானம் பண்ணி இங்க வந்தாள். இங்க வந்து பார்த்தா பகவான் அழகா கருவிட்டு கவிதைகளை சொல்லி தயார் பண்றாங்க. கருவிட்டி பேசிட்டு இருக்கான். தப்பு பண்ற வாழ்க்கை தப்பு தானே வரும். அவன் என்ன சொன்னா யோசனை பண்ணான். ஓஹோ நாம அவனுக்கு தெரியாம கருவிட்டி எல்லாம் கொடுத்தோமே, அதுபோது நமக்கு தெரியாம பகவான் கொடுக்கலாம இருக்கிறா அப்படின்னு அவசரம் பிங்களோகமானாள். அங்கே குழந்தையெல்லாம் உட்காந்து தாத்தா பசிக்கிறதே இறங்கூடும். இங்கே வந்தால் இங்கேயும் அதே குழந்தை இருக்கு. ஏன்னா இங்கேயும் இருக்கே, அங்கே போனால் அங்கேயும் இருக்கு. ஸ்வயைவ மாயயா ஜோபி ஸ்வயமேவ விமோகிதா. பகவானை திணற பண்ணணும் நினைச்சிட்டு ஆரம்பிச்சார். என்ன ஆச்சுனாள், பிரம்மதேவனுக்கு எது நெகமான சக்தி எது போர்த்தியான சக்தி தீர்மானம் பண்ண முடியாம திணறினான். ஸ்வயைவ மாயா ஜோபி ஸ்வயமேவ விமோகிதா. இப்படி எப்படி வந்திருந்தான் பகவான், அவனுக்கு அதானே கணக்கு. கவனிச்சிருந்தால் பிரம்மதேவன் இங்கே எங்கேயோ அலையறான் அப்படிங்கிறது. அதனால என்ன பண்ணாள், பிரம்மதேவன் பௌலோகத்துக்கு வந்திருக்கிற போது பகவான் பிரம்மா மாதிரி வேஷம் போட்டு பிரம்மலோகம் போனாள். அங்க இருக்கிற காவலாளிலாம் அங்கே நமஸ்காரம் பண்ணலாம். வேஷம் போட்டு பெருமாள் சுவாமி இது இருக்கட்டும், எங்க மாதிரி வேஷம் போட்டுன்னு ஒரு அசுர பூமிக்கு பிரம்மலோகத்தோ சுற்றி இருக்கான்.
கொஞ்ச நாள் ஆனால் வருவார், நீங்கள் பார்த்துக்கோ சொல்லிட்டு வந்துட்டாங்க. மேலே விழுந்து காவலாளிகளா அவங்க முதலாளிகளாக நல்லா தெரியும் இருக்கிறான். பகவான் கிட்ட போய் அவதாரப்படலாமா, அதுக்கு அடுத்த தண்டனை நான் எதுவும் தீர்மானம் பண்ணி அந்த கனவுட்டில் வந்து அழைச்சி வந்து பகவான் கிட்ட ஒப்படைச்சோம்னு அழைச்சிருக்கிறாள். மனசு தெரிந்துவிட்டோம்னு பகவான் சொல்ல வேண்டிய விஷயம். உண்மையா மனசு தெரிஞ்சுடுதுன்னா பகவான் தானே தெரியும், அவன் திரும்பிடுவான். மனசு திரும்பி கனவுட்டியில கொண்டு ஒப்படைக்கணும் வந்தான் இல்லையா. ஆனால் சுவாமி என்ன பண்ணாடு, இங்க போறதையா தயார் பண்ணிருக்காடு. அத்தனை கண்ணுக்குட்டியும் பகவானாவே தர்ஷனம் பண்ணி வச்சான். சதுர்புஜத்தோட பகவான் மாதிரி தர்ஷனம் பண்ணி வச்சு இதான் போர்த்தறி சிரிச்சுட்டா ஓடி காட்டுறான். அவனுக்கு எதிராளி அவமானப்படுத்த வேண்டிய லட்சியம் இல்லையே. நீ எப்படி நடந்துக்கிறியோ இங்க நடந்தே காரியம் பண்றான். நீ உண்மையா தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு நல்ல வழி தெளிவு ஏற்படுத்தி கொடுக்குறான். அதுக்காகவே வைகுண்ட தரிசனத்தோட சதுர்புஜங்களோட காண்பிச்சால் குழந்தைகளுங்கிறாள். அங்கிருந்து குழந்தைகளை கொண்டு விட்டு பிரம்மதேவன் சரணத்திலிருந்து ஒரு அத்தியாய ஸ்தோத்திரம் பண்ணி நவமேல் கதே பிரபுஷே 16வது அத்தியாயம். நவமேல் கதே பிரபுஷே தடிதம்பராயே பஞ்சாவதம் சபரிபிஞ்ச ரசன்முகாய வன்யஸ்ருதே கபளவேத்ர விஷாணவேணோ ரக்ஷஸ்ரீயே முதுகதே பசுபாங்கஜ. கிருஷ்ணா, உன்னை நான் எவ்வளோ அவதாரத்துக்கெல்லாம் தரிசனம் பண்ணிருக்கேன். பிரம்மதேவன் அனுபவிக்காத அவதாரமா எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் என் மனசு எந்த நிலையில மனசு ஈடுபட தெரியுமா, அதனாலதான் வைகுண்ட ரூபத்துலதான் மனசு ஈடுபடாது. இப்ப நீ நிக்கிறியே அழகா யசோதை விட்டு அலங்காரம், தலை அலங்காரம், அதுல மயில் தோகை, அந்த சுத்தி வாசனா புஷ்பங்கள், நித்திர முத்து முத்தாவை தலைவரை, காதல கன்னிகார புஷ்பம், சிவந்த அதரம், ஒரு பக்கத்துல கையில வேணும், இன்னொரு பக்கத்துல சாட்ட கம்பு, பீதாமரம், வைஜெயந்தி ஆரம், துளசி மாலை, குழந்தை சுத்தி குழந்தைகள். நீ இப்ப நின்றுருக்கே, இதுல என் மனசு ஈடுபடுற மாதிரி வைகுண்ட ரூபத்தோடு ஈடுபட விஷயம். இந்த அளவிற்கே நீ மாடு வைக்கிற இந்த நிலையில் இருக்கே, இதுல என் மனசை வதிக்கிற மாதிரி வைகுண்ட ரூபம் கூட பகரிக்கிறேன். பீஷ்மாச்சாரியன் பீஷ்ம எல்லாம் அவன் நல்லா அனுபவிச்சேன் கிருஷ்ணா. ஒரே ஒரு குறை எனக்கு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. நீ பாட்சதாரையாய் தலையில முண்டாசி, அதில் சிறிய சாட்ட கம்பு, இடதையில கெடுவாளம், வலதையில யோக முத்திரை, மூல கச்சம் வண்டி போட்டு இருக்கிற நிலை, அப்படி நின்று அழகா தேரோட்டினி. அந்த தேரோட்ட வைபவத்தை வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி வந்து பார்க்காம போயிட்டாளே, ஸ்ரீயக்ஷணியே நாளே மகாலட்சுமி பார்த்துருக்காங்கன்னா வைகுண்டத்தை இந்த உருவத்தான் இருக்கணும் நீங்கள், அது வேண்டியது எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். மகாலட்சுமி பார்க்காம போயிட்டாள் இந்த சமுத்திரத்தை பீஷ்மாச்சாரியர். அது மாதிரி இந்த சுதந்திரத்தை மனது ஈடுபடுற மாதிரி வேற எதையும் ஈடுபடுறதை சொன்னாள். தத்தே நோகம்பாம் சுஷமி ஆறாவது சோகம். தத்தே நோகம்பாம் சுஷமீக்ஷமாணா பஞ்சானயே வாத்கிருதம் விபாகம் விததன் நமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதே சதாயபா. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ஸ்லோகத்தை மனசு வேண்டாம் போதும். தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானா, நீ அனுகிரகம் பண்ணின்னு இருக்கியே, பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான், யாரையும் கைவிட்டுடலை. நம்மால ஏன் புரிஞ்சுக்க முடியல தெரியுமா? அடுத்தாத்துக்காரரை பார்த்து வயத்தறிஞர் உட்கார்ந்துருக்கோம், யாரை கைவிட்டாங்க? சுவாமி எல்லாருக்கும் ஏதோ கொடுத்துதான் இருக்கான், அதை புரிஞ்சுக்காம இன்னொரு பார்த்து பெருமிச்சு விட்டு உட்கார்ந்துருக்கான். சுத்தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானா ஈக்ஷமானா
சமீட்சமானா சுசமீட்சமான அனுபவிச்சு பார்த்துட்டு பகவான் நமக்கும் அனுக்கிரகம் பண்ணிட்டான் இருக்கான், கைவிடலை அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அனுக்கிரகத்தை அனுபவிச்சது. தத்தேனுகம்பாம் சுசமீட்சமானம் புஞ்சான ஏவ ஆத்மகதம் விவாதம். கர்மாவுடைய பலனா ஏதோ கொடுத்துருக்கானே பகவான் அவளுக்கு, அதை அனுபவிச்சது, அது சாரா அனுபவிச்சது. எல்லாருக்கும் ஏதோ கொடுத்துட்டானே இருக்கான், யாருக்கு விட்டான், ஏதோ கொடுத்துருக்கானே அதை அனுபவிச்சது. விததன் நமஸ்தே, திரிகரணத்தினாலையும் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு மனோவாக்காயும் சொல்வாள். 3 பிரகாரமாகவும் ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, பகவானா இருந்தாலும் சரி, 3 விதமாகவும் கைங்கரியம் பண்ணணும். ஒன்றும் சரீரத்தால கைங்கரியம் பண்ணணும், ஓடி ஆடி செஞ்சு வந்து வேஷ்டத்தை போட்டு சரீரத்தால கைங்கரியம் பண்ணணும். 2வது ஹிருதயத்தை பூதிப்பா அதை அனுபவிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாள், கைங்கரியம் பண்ணுவாள், நல்லா பண்ணிட்டு இருப்பாள், தலையில் எடுத்து இங்கே மாற்றி விடுவாள், என்ன பண்ணி தொலைக்கிறது விட முடியல சொல்லி கைங்கரியம் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே, இது மாதிரி நமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்தானே அப்படின்னு ஹிருதயத்தாலே அனுபவிக்கணும். 3வது வாக்காலையும் பிளவுபடுத்தும். வாக்காலும் பிளவுபடுத்தணும்னா தெரிந்த வாழ்த்தெல்லாம் ஆச்சாரியனை பற்றி சொல்லி அவருடைய அனுகிரகம், அவருடைய அனுகிரகம், அவருடைய அனுகிரகம். வாக்கால் பிளவுபடுத்தி சொல்லணும். பெருமாளா இருந்தால் பெருமாளை பற்றி வேண்டிய வாழ்த்து சொல்லணும். பகவானுக்கும் சரி, ஆச்சாரனுக்கும் சரி, 3 விதத்தையும் கைங்கரியம் பண்ணணும். விததன் நமஸ்தே, திரிகரணத்தினாலே கைங்கரியம் பண்ணி அப்படி இருந்தா, அதோ வாழ்நாள் எடுத்துட்டு இருந்தான்னா அவனுக்கு என்ன லாபம் தெரியுமான்னு சொல்றது பிரம்மதேவன். அது மசோதிக்கும். அவனுக்கு என்ன லாபம் தெரியுமான்னு, ஜீவேதயோ முக்தி பதே சதாயபா, வைகுண்டம் அவனுடைய சொத்தா ஆயிடுது அப்படின்னா. ஜீவேதயா முக்தி பதே சதாயபா, வைகுண்டம் அவன் சொத்து. அவன் சொத்துன்னா என்ன அர்த்தம்? ராத்திரி 2 மணிக்கு இந்த இறங்குறவங்க ஸ்டேஷன்ல சொந்த வீட்டுக்கு வந்தாகணும். மணி 2 ஆச்சு, இப்போ போய் கதை அடிக்கலாமா, கதை திறப்பாளா போகலாமா, எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிட்டு வரலாமா, அப்படிலாமா போய் எதாவது பண்ணிருப்பாங்க. மணி 2 மணியாக இருக்கட்டும், 1 மணியாக இருக்கட்டும், பகல் 1 மணியாக இருக்கட்டும், சொந்த வீட்டுக்கு எப்படி யாருடைய பர்மிஷன் இல்லாமல் நுழையணும், அது மாதிரி யாருடைய பர்மிஷனும் இல்லாமல் வைகுண்டத்தை பட நுழையணும். எந்த பர்மிஷன் தேவையில்லை. தீவேதையோ முக்தி பிரதேச தாயபா, பக்தி முதல் சகல மங்களத்து சேய ஸ்ருதி அப்படியே பசுமாடு வசிக்கிற மாதிரி எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய பக்தி மார்க்கம் இருக்கேன். அதை விட்டுட்டு நான் வேதாந்தம் தான் வாசிப்பேன், அந்த வீரா சுத்தாரம் பண்றேன் அப்படின்னு சில பேர் போயிருக்காளே, அவன் எத்தனை ஜென்மாவது தெரியுமா வந்து சேர்த்து சொல்றாள். இந்த பக்தி மார்க்கத்துக்கு உடனே நேரம் போறான், எந்த யாருடைய பெருமிடம் வேண்டாம். அப்படிதான் ஒரு ஸ்லோகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணி தஸ்மாதிதம் ஜகத அஜேஷமசத்ஸ்வரூபம் ஸ்வப்ராபமஸ்ததிஷணம் துக்கம் தொய்யேவ நித்ய சுகதானவனந்தே. இந்த பிரபஞ்சம் இருக்கே, தஸ்மாதிதம் ஜகதசேஷம் அசத்ஸ்வரூபம். ஸ்ரீதர் 10 பக்கம் வேதாந்த அவங்களோட வேதாந்தபரமான கம்பீரமான தஸ்மாதிதம் ஜகதசேஷம் அசத்ஸ்வரூபம் ஸ்வப்ராபமஸ்ததிஷணம் துக்கம் त्वय्येव नित्यसुखतो बोधतनावनन्ते माया च मुद्यति वयत् सदिवावभाति. ஜனங்கள் எப்படி ஏமாந்துட்டு காட்டியமா கிருஷ்ணா,
இந்த பிரபஞ்சம் இருக்கே தஸ்மாதிதம் ஜகதே அசேஷம் அசஸ்வரூபம். ஏதோ ஒரு பகுதி அது நிரந்தரமில்லை சொல்லலை. இப்போ ஒரு மாம்பழம் வாங்கினோம், வாழைப்பழம் வாங்கினோம்னா அதில் ஏதோ ஒரு பகுதி நமக்கு உபயோகப்படாத எடுத்து அனுபவிப்போம். பிரபஞ்சம் அது மாதிரி இல்லை. தஸ்மாதிதம் ஜகத் அசேஷம் அசேஷம். பிரபஞ்சம் முழுக்க அசத்ஸ்வரூபம். அசத்துன்னு சம்ஸ்கிருஷன்னா தமிழ் வைக்கிறோம், அந்த அசத்து இல்லை, இல்லாததுன்னு அர்த்தம். அசத்துன்னு சிலர் வைப்பாடு அது மாதிரி வார்த்தையில் இல்லாமல் பிரபஞ்சம் உண்மையா இல்லாதது. தஸ்மாதிதம் ஜகதசேஷம் அசத்ஸ்வரூபம். இல்லாததை சொல்றேனே. பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியுதே, அனுபவத்தாலும் தெரியுது, கண்ணுக்கு தெரியுதே. இல்லாதது எப்படி கண்ணுக்கு தெரியும்னாலும் இல்லாததும் கண்ணுக்கு தெரியும். சொப்னாபம். சொப்னத்தில் சொப்னம் காண்றோம். சொப்னம் காணும் போது என்னென்னோ சொப்னம் வருது. நான் வேளாசேர்த்தி ஒரு தூக்கிட்டு போய் சமுத்திர தர்றாங்க சொப்னம் பண்ணுறான். ராத்திரி 2 மணி லோன்னு அலர்ந்து எடுத்துக்கிறான். பக்கத்தில் என்னடா என்னடான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியல. உடம்பெல்லாம் பறக்கிறது, கண்ணில் ஜலம் வருது, நாக்கு துடிக்கிறது. ஆனால் நடந்தா என்னென்ன அனுபவம் உண்டோ அவ்வளோ இருக்கு அவருக்கு. ஆனால் நடக்கவே இல்லை. பொய்யிலேருந்து அனுபவம், பொய்யிலேருந்து வந்திருக்கு இந்த அனுபவம். பொய்யான அனுபவத்தை வச்சு இந்த பிரபஞ்சத்தை நம்பியிருக்கே. தஸ்மாதிதம் ஜகதசேஷம் அசத்ஸ்வரூபம் சொப்னாபமஸ்ததிஷணம். ஞானத்தை முழுக்க அழிக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். இதில் மயங்கிட்டோம்னு பணத்திலையோ புகழிலையோ பதவியிலையோ இதில் மயங்கிட்டோ அடைய வேண்டிய ஞானமே இல்லாமல் போயிடும். அகமா அதை ஒன்று போயிடும். சொப்னாபம் அஸ்ததிஷணம் ஒரு துக்க துக்கம். நம்முடைய உண்மையான ஞானத்தில் அழிக்கக்கூடிய பிரபஞ்சம் ஒரு துக்க துக்கம். பிரபஞ்சம் முழுக்க இந்த உலகம் இருக்கே எல்லாமே துக்கத்துக்கு தான் சாதனம். யாராவது நான் சுவிக்கமா இருக்கேன்னு சொல்ல முடியுதா? ஒரு குறை கிடையாது சார், எனக்கு சுவிக்கமா இருக்கேன் உத்தரவு சொல்ல முடியலையே. நாமாவே கல்பிச்சுக்கிறோம். உண்மையா இருந்தா துக்கத்தை போகிறது, சுகத்தை தேட முடியும். கல்பிச்சுக்கிறது விஷயம் முழுக்க. சொப்னாபமஸ்ததிஷணம் புரு துக்க துக்கம் தொய்யேவ நித்ய சுகபோததனாவனந்தே. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிருக்கு தெரியுமா? நித்திய சுகம் தலாவனந்தே. ஆனந்த ஸ்வரூபியான உன்னுடைய சரீரம் இருக்கே, எல்லை இல்லாத சரீரம். அந்த உன்னுடைய பிரம்மம் இருக்கே, அதுல மாயாத உத்தியத்துவே. ஏதோ அதுல இருந்து உண்டான மாதிரி மாயினால ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டு, எப்படி கயர்ல ஒரு பாம்பை நாம ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிறோமோ, கயறு சத்தியம், பாம்புங்கிறது கற்பனை தானே. அது மாதிரி பிரம்மங்கிறது சத்தியம். அதுல போய் பிரபஞ்சம் கல்பிச்சுக்கிறோம், அது பொய்யா பொய். தொய்யேவ நித்ய சுகபோததனாவனந்தே மாயாதோத்யதிவயத் சதிவாவபாதி. சொல்லுங்க இந்த குழந்தைகளும் அஹோ பாக்யம் அஹோ பாக்யம் அஹோபாகியம். இந்த குழந்தைகள் பண்ண பாக்கியம் பிரம்மாதி தேவர்களான நாங்கள்லாம் பண்ணலையே. உன்னோட கூட இருந்து எச்சச்சாத்த பரிவர்த்தனை பண்ணிட்டு ஆச்சாரம் கிடையாது, மடி கிடையாது, எச்சல் தெரியாது, தீட்டு தெரியாது, பரிவர்த்தனை பண்ணி நீ ஒருத்தராள் சாப்பிட்றியே. இந்த குழந்தைகள் பண்ணுற பாக்கியத்தில் 101 கூட நாங்கள்லாம் பண்ண விஷயம். கிருஷ்ணா நீ எனக்கு அனுகிரகம் பண்றாருந்தா ஒரே ஒரு சோத்திரம் பண்ணிருக்கேன், ஒரு அத்தியாயம். நீ எனக்கு அனுகிரகம் பண்றாருந்தா ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணணும். என்ன தெரியுமா? இப்பயே நான் போடுற அப்ளிகேஷனா நீ வச்சுக்கோ. நீ இன்னொரு தடவை கிருஷ்ணாவதாரம் பண்றாருந்தா என்னையும் ஒரு குழந்தையா சேர்த்துக்கணும். நின்று இருக்கே குழந்தைகள், 100கணக்கான குழந்தைகள், இதுல நானும் ஒருத்தரா நிற்கான். நீ அதை கொடுத்துட்டேன்னா 100 பிரம்மபட்சத்துக்கும் மேற்பட்ட ஆனந்தம். என்னையும் ஒரு குழந்தையா இன்னொரு தடவை கிருஷ்ணாவதாரம் பண்றா இருந்தா என்னையும் ஒரு குழந்தையா நீ சேர்த்துக்கணும் அப்படின்னா சொல்லி தாவத் ராகாதேஸ்வரம்.
மனுஷன் காமக்குறதுக்கு அடிபட்டு உண்மையான ஞானத்திறந்து மண்ணாடு இழந்துட்டு மண்ணாடுன்னு இருக்கானே அப்படின்னா ஸ்லோகத்தால சோதனை பண்ணிட்டு தாம் கொண்டு வந்த குழந்தைகளை படைச்சிட்டு அந்த ஒட்டிய குழந்தைகளை அவன் பிரம்மலோகம் போய் சேர சுவாமி தான் கல்மையா உண்டு பண்ணினானே அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த கண்ணு உண்மையான கண்ணு ஒட்டி குழந்தை இடத்துல கிளம்பினான். சுவாமி என்ன பண்ணானால் 2 காரியம் பண்ணினான். ஒன்று பிரம்மலோகத்தை போயிட்டு வந்த காரியங்களுக்கு அதை மறக்க முடியாம பண்ணிட்டான். ஏன்னா குழந்தைகளை சொன்னான்னா தேவலோகத்தை ரகசியம் வெளியில வரும். 2வது 1 வருஷம் ஆனது கணக்கு தெரியாது குழந்தைகளுக்கு. பிரம்மலோகத்தில் விடும்போது அந்த கணக்கே வேற. அதனால 1 வருஷம் ஆனதும் குழந்தைகளுக்கு தெரியாது. மீதி எல்லா கணக்கும் எல்லாத்தையும் மறக்க முடியாம 1 வருஷம் ஆனதையும் மறைச்சிட்டாள். அதனால தான் தனியா தயார் பண்ணினானே அதெல்லாம் மறைச்சிட்டு பிரம்மதேவனை கொண்டு வந்து இந்த குழந்தைகளை கொண்டு வந்து இழந்த கோபுரத்துக்கு வந்து பழையபடி எல்லாத்தையும் அந்த குழந்தைகளை ஒப்படைச்சாள் அப்படி சொல்லி அற்புதமான பிரம்மமோகன சரித்திரம் அப்படி சொல்வாள். சொல்ற போதும் பிரம்மதேவனையே தகைக்கும்படியா பண்ணிய ஒரு புண்ணிய சரித்திரம் இருந்து பிரம்மமோகன சரித்திரம் நாள். இதுக்கப்புறம் போகின்ற வயசு ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு காரியத்தை கொடுப்பாள். அதனாலதான் அப்படிதான் இருந்தது. இது 5வது வயசுல நடந்த விஷயம். 5 வயசு ஆச்சொல்லியோ அவாவா தன்னுடைய தர்மம் என்னவோ அதுல குழந்தைகள் உள்ள இருப்பாள். நாமெல்லாம் 5வது வயசுனா பூனல் போட்டு 5வது முடியா பண்ணணும். அவள்லாம் 5வது வயசுனா கல்லூரிகளை வைக்க முடியா பண்ணோம். எடுத்துடும் மாட கொடுக்க மாட்டான். கல்லூரிகளை வைக்க முடியா பண்ணோம். 1 வருஷ காலம் ட்ரைனிங் கோர்ஸிங் கிடையாது. 1 வருஷ காலம் அழகா படிக்கிறதுக்கு அப்புறம் 6வது வயசு வந்தவரையில மாடை சேர்த்துக்கணும். பௌகண்டிக வயசு பேரு 6வது வயசு இருந்ததுன்னா அப்படி கௌமாரம் அந்த காலத்துல தெய்வம் கௌமாரி இலையை எப்படி கௌமார வயசு லீலையெல்லாம் பகவான் பண்ணி பிடிச்சிட்டார். அதுக்கு மேற்பட்டுவார். அவரும் ஒரு குமாரனா இருந்து அந்த லீலையெல்லாம் பண்ணி பிடிச்சான்னு சொல்லி பௌகண்ட வயசு வந்தேன்னு சொல்லி மாடுகளை மேய்க்கிற சரித்திரத்தை ஆரம்பிக்க போறாள். பிரிப்பேர் ஸ்டார்ட். இதோட நிறுத்திக்கிறோம். மேலும் சஞ்சாகரம் பண்ணதுக்கப்புறம் மேல் கொண்டு சரித்திரங்கள் தொடர்ந்து அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறோம். கோவிதா ஜீவனஸ்வரணம் சத்குரு சுவாமினா ஆஞ்சநேய சுவாமினா Iya, dia mikir ya. Iya, mikir.